கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தின் 2வது பகுதிக்கு கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்காக நான் தேர்ந்து கொண்ட திறவுகோல் வேதவசன பகுதி ஆதியாகமம் 43:23. 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை முதலில் வாசிப்போம். அதன் பிறகு நாம் தொடர்ந்து கவனிப்போம். அதற்கு அவன், யாரு? யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன். யாருக்கிட்ட சொல்றான்? யோசேப்பின் சகோதரர்கிட்ட சொல்றான். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். பிரியமானவர்களே, பெஞ்சமினை யாக்கோபு அனுப்ப மாட்டேன் என்று சொன்னான். முதலில் யாரோடு? மற்ற 9 சகோதரர்களோடு. ஏனென்றால் அவன் என்ன நினைத்து கொண்டதான்? யாக்கோபு ஏற்கனவே யோசேப்பு இறந்து விட்டான், சிமியன் அங்கே கைதியாக இருக்கிறான், இப்போ எல்லாரும் போறீங்க, இவனையும் கூட்டு போயிட்டு நான் பிள்ளை இல்லாத போல இருப்பேனே என்று சொல்லி சொன்னான். நேற்று நாம் அதை பார்த்தோம். இப்பொழுது கடைசியாக அங்கே ரூபன் வந்து அவனுக்காக பிணையம் கொடுக்குறான். நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், பெஞ்சமினை நான் உயிரோடு கொண்டு வந்து சேர்க்காட்டி அந்த பழி என் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் தேசத்தில் இருக்கிற உயர்ந்த பொருட்கள் சிலவற்றை எடுத்து கொடுத்து அதை கொண்டு போய் அந்த மனிதனுக்கு, எகிப்திய அதிபதிக்கு, யோசேப்புன்னு தெரியாது இவனுக்கு, அந்த அதிபதிக்கு போய் பரிசாக கொடுங்கள், நம்முடைய பரிசாக கொடுங்கள், ஒருவேளை அவன் மனம் இறங்குவான் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே கானான் நாட்டிலிருந்து புறப்பட்ட யாக்கோபின் மகன்கள் யாவரும் எகிப்துக்கு வந்து சேர்ந்தார்கள். எகிப்துக்கு வந்து சேர்ந்து யோசேப்பின் முன்னிலையிலே நின்றார்கள். அவர்கள் பென்யமீனை கூட்டிக் கொண்டு வந்ததை யோசேப்பு கண்டான். கூட பிறந்த ஒரே தம்பி, யோசேப்புக்கு கூட பிறந்த ஒரே தம்பி. அவன் வந்தபோது அவனுடைய இருதயம் நிச்சயமாக சந்தோஷத்தால் பொங்கி இருக்கும். அதை யோசேப்பு அதை பார்த்தான். பென்யமீனை கூட்டிக் கொண்டு வந்திருப்பதை கண்டான். அவன், யார்? யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனிடம், நீ இந்த மனிதர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் உணவு உண்ண தேவையானவற்றை அடித்து உணவு தயார் செய்விப்பாயாக, மத்தியானத்திலே இந்த மனிதர்கள் என்னோடைய உணவு உண்பார்கள் என்று கூறினான். ஆக வீட்டு விசாரணைக்காரன்ட்ட யோசேப்பு தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரன்ட்ட சொல்றான், இந்த மனுஷங்களை கூட்டு போ. மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? அங்கே 10 பேர் இருந்தாங்க, பெஞ்சமினையும் சேர்த்து 10 பேர். ஏற்கனவே சிமியன் அங்கே ஜெயிலில் இருக்கிறான். இந்த 10 பேரையும் கூட்டு போங்க, இவர்கள் யாவரும் என்னோட சாப்பிட போறாங்க மத்தியானம், அதுக்கான உணவு தயாரிப்பை நீங்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விசாரணைக்காரனிடத்தில் சொல்லுகிறான். அதை கண்ட அவர்கள், யார்? யோசேப்பின் சகோதரர்கள், முன்னே நம்முடைய சாக்கு பைகளில் இருந்த பணத்தின் நிமித்தமாக நம்மேல் இவர்கள் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படிக்கு நம்மை கொண்டு போகிறார்கள் என்று கூறிக்கொண்டார்கள். உங்களுக்கு என்னன்னு புரியல. ஏன்னா யோசேப்புக்கு இவங்க யாருன்னு தெரியுது, ஆனா இவங்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியல. அதனால ரொம்ப பயத்தோட தான் இருக்கிறாங்க. போன தடவை நம்ம சாக்கு பை பணம் வந்துச்சுப்பா, அந்த பணத்துக்காக நம்மளை வந்து இப்போ சிறைகளாக்கி கொண்டு போறாங்க, நம்ம கழுதைகள்லாம் பிடிச்சி போயிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. மேலும் அவர்கள் யோசேப்பின் வீட்டை அடைகையில் வீட்டு வாசல் அருகே நின்று வீட்டு விசாரணைக்காரனோடு பேசினார்கள். என்ன பேசினாங்க? ஆண்டவனே, போன முறை நாங்கள் வந்திருந்த போது உங்களிடம் கொடுத்த பணம் எப்படி எங்கள் சாக்கு பைகளுக்கு வந்தது என்று தெரியவில்லை. அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் இந்த முறை தானியம் வாங்கவும் பணம் எடுத்து கொண்டு வந்துள்ளோம் என்று சொன்னார்கள். அதுக்கு வீட்டு விசாரணைக்காரன் என்ன சொல்றான்? அதைத்தான் நம்ம வாசம் திறவுகோல் வசன பகுதியில், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று கூறினான். மேலும் அவன் காவலில் இருந்த சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவரிடத்தில் விட்டான். ஆக இப்பொழுது 11 சகோதரர்களும்
தங்கள் சகோதரன் அறியாமலேயே யோசேப்பின் வீட்டில் இருந்தார்கள். யோசேப்பின் வீட்டில் யோசேப்புடைய சகோதரர் என்ன செய்தார்கள்? 24 28 வரைக்கும் உள்ள வசன பகுதி. யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்ட அவனது சகோதரர்கள் யாவருக்கும் அவர்கள் கால்களை கழுவி கொள்ளும்படி தண்ணீர் கொடுக்கப்பட்டது. மேலும் அவருடைய கழுதைகளுக்கு தீவனமும் போடப்பட்டது. அவர்கள் அங்கே உணவு உண்ண ஏற்பாடு செய்யப்பட்டதை அறிந்து அந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? யோசேப்பு வர்ற வரைக்கும் அவனுக்கு தாங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை தயாராக வைத்துக் கொண்டு காத்திருந்தார்கள். பயத்தோட தான் காத்திருக்கிறாங்க. சாப்பிட சொல்லி சாப்பிட்டு ஒரு வேலை ஜெயிலில் போட போறான், என்னமோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது என்று சொல்லி பயந்து கொண்டு தான் இருந்தார்கள். யோசேப்பு வீட்டுக்கு வந்த போது அவர்கள் 11 பேரும் தாங்கள் கொண்டு வந்த பரிசுகளை யோசேப்புக்கு முன் வைத்து தரை மட்டும் குனிந்து யோசேப்பை வணங்கினார்கள். 11 சகோதரர்களும் தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை பரிசு பொருட்களை யோசேப்புக்கு கொடுத்துட்டு யோசேப்புக்கு முன்னாடி வச்சு யோசேப்புக்கு முன்னாடி தரையில் விழுந்து கும்பிடுறாங்க. அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு முன்னதாக யோசேப்பு கண்ட கனவு மறுபடியும் இங்கே மெய்ப்பணமாகிறது. அவன் என்ன கனவு கண்டான்? அவன் கானான் தேசத்தில் இருந்தபோது அவனுடைய தானிய கதிர்கள் நிமிர்ந்து நின்றது. மற்ற எல்லா சார்ந்த தானிய கதிர்களும் அவனை குனிந்து வணங்கினது. இந்த கனவை கண்டேன் என்று சொன்னான். அதே போன்று சூரியனும் சந்திரனும் 11 விண்மீன்களும் என்னை வணங்கின என்று சொல்லியும் கனவு கண்டான். அந்த கனவு இப்பொழுது இங்கே நிறைவேறுகிறது. 11 சகோதரர்களும் சேர்ந்து அவனை தண்டனிட்டு தரை மட்டும் குனிந்து கீழே வணங்குகிறார்கள். இங்கு மீண்டும் ஒரு முறை யோசேப்பு தான் கண்ட கனவை நினைத்திருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. அப்பொழுது யோசேப்பு அவர்களிடத்தில் கேட்கிறான், வயசாயிருச்சுன்னு சொன்னீங்களே, உங்க அப்பா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அவர் நல்லா இருக்கிறாரா? தன்னுடைய தகப்பனின் சுகத்தை பற்றி கேட்கிறான். ஆனால் இவர்களுக்கு தெரியாது. என்ன அதிபதி இந்த மாதிரிலாம் கேட்கிறான், நம்ம அப்பாவை பத்தி இந்த அதிபதி கேட்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? எங்கள் தந்தையாகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறார், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று கூறி யோசேப்புக்கு முன்பாக மீண்டும் தரையில விழுந்து குனிந்து பணிந்து வணங்கினார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய நடை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதனை எட்டாத கண்மலையின் உயரத்தின் மேல் வைப்பார் என்பது இங்கே தெரிகிறது. யோசேப்பு இளைஞனாக இருந்த போதிலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தன்னுடைய இருதயத்தை வைத்து வைத்திருந்தான். அவன் பாவத்தை கண்டு விலகி போனான். போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டு ஆசை வைத்து படுக்கைக்கு வா என்று கூப்பிட்ட போதும் இளம் வயது, அப்பொழுது அவனுக்கு 18 வயது, சரியான இளம் பிராயம். அவன் ஞானமாய் அந்த பாவத்திலிருந்து விலகினான். பின்னாடி ஒரு தீர்க்கதரிசி சொல்லும்போது கூட சொல்றாரு, தந்த கட்டிலில் சயனித்து தம்புரை வாசித்து பாடி மந்தையில் உள்ள ஆடுகளையும் தொழுவத்தில் உள்ள மாடுகளையும் தின்று உங்களுடைய ஆத்மாக்களை தேய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் யோசேப்புக்கு வந்த ஆபத்தை நினையாமல் போகிறார்கள் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இந்த யோசேப்புக்கு வந்த ஆபத்து என்ன? விபச்சாரம் செய்யும்படியான ஒரு ஆபத்து. பாவத்தை கண்டு விலகி ஓடுகிறவனை கர்த்தருக்கு மிக மிக பிடிக்கும். நாம் பாவத்திற்கு விலகி ஓடினோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வசந்த காலத்தை கட்டளையிடுவார் ஆண்டு. இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது இங்கே யோசேப்பின் முன்னாலே யோசேப்பின் சகோதரர்கள் 11 பேரும் தண்டனிட்டு விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த யூடியூப்லே நாம் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.